சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேங்க, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டூ, உடம்பெல்லாம் சௌரியமாக இருக்கா, எப்படி இருக்குது, என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். அப்படி கேட்கும்போது நம்மகிட்ட பேசிட்டு பின்னாடி என்ன போய் சொல்லுவாங்கன்னு, என்ன திடீர்னு இவங்க இவ்வளோ வெயிட் போட்டாங்க அப்படிம்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நேரடியாக முகத்துக்கு நேரம் கேட்பாங்க, என்ன திடீர்னு இவ்வளோ வெயிட் போட்ட நீனு அப்படிம்பாங்க. 3 மணிக்கு பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது உடனே அது பாருங்க மெடிடேஷனில் போயிடுச்சு மைண்டு. அது போயிட்டு மெடிடேஷன் பண்ணல, உட்காந்து இதை நான் ஸ்க்ரோல் பண்ணி ஏன்னா 3 மணிக்கு வருது இந்த மாதிரி அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா நிறைய வருது. சுட சுட பொங்கல், சுட சுட பிரியாணி, சுட சுட இது. நான் 3 மணிக்கு என்னடா இது அப்படின்னு பார்த்தா இரவு நேர கடைகள் அப்படின்னே ஒன்று இருக்கான். நைட்டு 11 மணிலேருந்து ஏர்லி மார்னிங் 5 மணி வரைக்கும் நமக்கு டெலிவரி பண்ணுறது. என்னங்க இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தா உடம்பு என்ன ஆகிறது? ஒரு ஷர்ட்டினுடைய அளவோ இல்லை நம்ம சுடிதாருடைய அளவோ பார்த்திங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் மட்டும்தான் இருக்கும். இப்போ லார்ஜ்லேயே பலவிதமாக வந்துடுச்சு. அதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா ஒபிசிட்டிங்கிற உடல் பருமனை காமிக்குது. உடல் பருமன் என்பது பல வியாதிகளை வா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எளிமையாக இருக்கக்கூடிய சில 2 முதிரைகளை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த முதிரைகளை பண்ணும்பொழுது உங்களுடைய உடல் எடை குறையிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். 2 ஒரு முக்கியமான முதிரை இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேங்க, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டூ, உடம்பெல்லாம் சௌரியமாக இருக்கா, எப்படி இருக்குது, என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். அப்படி கேட்கும்போது நம்மகிட்ட பேசிட்டு பின்னாடி என்ன போய் சொல்லுவாங்கன்னு, என்ன திடீர்னு இவங்க இவ்வளோ வெயிட் போட்டாங்க அப்படிம்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நேரடியாக முகத்துக்கு நேரம் கேட்பாங்க, என்ன திடீர்னு இவ்வளோ வெயிட் போட்ட நீனு அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா ஆயிட்டிருக்கு. ஆனால் அதை மனுஷங்க பெருசாக நினைக்கிறதே இல்லை அப்படிங்கிறதே. நான் இப்போ வெளியிலலாம் எங்கேயாவது போனேன்னா, ஏன்னா நான் ஒரு யோகா எடுக்கிறதுனால ஐம் ஒரு தெரப்பியூட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது யோக சிகிச்சை நிபுணர். அப்போ யோக சிகிச்சை நிபுணர் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, யோகாவை சொல்லிக் கொடுக்கறதுனால நான் மனுஷங்களை நான் நிறைய பார்க்க ஆரம்பிப்பேன். எப்படி இருக்காங்க, எப்படி நடக்கிறாங்க, ஏன் ஷோல்டரை தூக்குறாங்க, ஏன் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, வண்டியில் போகும்போது இப்படி பண்ணுறாங்களே, அவங்களுக்கு முதுகு வலிக்குமே, இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது ரிலாக்ஸ்டாக போகாமல் இப்படி தோல்ட்டு இருக்கும்போது சீக்கிரமாக கழுத்து வலி வந்துடும். இதெல்லாம் நான் நினச்சிட்டே இருப்பேன். சில சமயத்தில் ரொம்ப சாதாரணமாக அவங்க எனக்கு அறிமுகமே இல்லைன்னா கூட அவங்கள பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இப்படி பண்ணாதீங்க, சீக்கிரமாக ஷோல்டர் பெயின் வந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா தார்மீக கடமை, என்னோட விஷயம் என்ன அப்படின்னா, நான் யோகா சொல்லிக் கொடுக்குறேன், முத்ரா சொல்லிக் கொடுக்குறேன். அதனால என்ன அப்படின்னா அவங்கள நம்ம நல்லதாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் தெரியாதவங்கன்னா கூட ஒரு ஷாப்பில் பார்த்தாலோ ஒரு மாலில் பார்த்தாலோ இல்லை பக்கத்தில் பார்க்கும்போது அவங்களோட ராங் பாஸ்டரை பார்க்கும்போது நான் சொல்லுவேன். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ரொம்ப ரீசண்டான நிறைய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி, உடல் எடை அதிகரிப்பு. இது இப்போ நிறைய பேர் இதை முதல்ல ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் ஒல்லியாக இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கணும், எனக்கு உடம்பு எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேஷனோட கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க. இப்போது என்னன்னு தெரியல, இந்த சாப்பாடு அதிகமாகிட்டதுனால இன்னொன்று வீட்டுக்கே சாப்பாடு வருது. நம்ம என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணால் உடனே வீட்டுக்கு முதல்ல நம்ம ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னா செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் கிழமைனா தான் ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, அதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு விசேஷம் இல்லை ஒரு பண்டிகை காலத்தில் சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ அப்படி இல்லைங்க. என்ன நினச்சாலும் உடனே நம்ம ஆர்டர் பண்ணோம்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு பல கம்பெனிகள் இருக்காங்க. பலவிதமான கண்ணுக்கு விருந்து அளிக்கக்கூடிய, அதாவது உடம்புக்கு கெடுதல் ஆனால் கண்ணுக்கு விருந்து, அந்த மாதிரி அளிக்கக்கூடிய சாப்பாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே என்ன பண்ணுது, அது நிறைய கொடுக்குது, நிறைய நமக்கு சான்ஸ் கொடுக்குது, இல்லை நிறைய கேட்குது, இது வேணுமா அது வேணுமா உங்களுக்கு அப்படின்ட்டு. ஒரு நாள் சாதாரணமாக என்னோட ஃப்ரெண்டோடைய பையன் என்னோட மொபைல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கான் போல இருக்கு, எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதில்ல, வேணும்னா வெளியில் போய் சாப்பிட்றது அவ்வளோதான். ஸோ அவன் என்னோடதுலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கான் போல இருக்கு ஒரு தடவை. அவனோட மொபைலில் சிக்னல் இல்லைன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா காலங்கத்தால் 3:30 மணிக்கு நான் எப்போயோ எழுந்து நான் ஒரு 4 மணிக்கு மெடிடேஷனில் உட்காருவேன். அப்போ மொபைலை திறக்கும்போது பார்த்தா அது ஒன்று சுட சுட பிரியாணி இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்டு ஒரு சஜஷன் வந்திருக்கேன். ஐ வாஸ் ரியலி த்ரில்ட் அண்ட் அஸ்டானிஷ்டு. ஐ தாட் 3 மணிக்கு பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது உடனே அது பாருங்க மெடிடேஷனில் போயிடுச்சு மைண்டு. அது போயிட்டு மெடிடேஷன் பண்ணல, உட்காந்து இதை நான் ஸ்க்ரோல் பண்ணி ஏன்னா 3 மணிக்கு வருது இந்த மாதிரி அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா நிறைய வருது. சுட சுட பொங்கல், சுட சுட பிரியாணி, சுட சுட இது. நான் 3 மணிக்கு என்னடா இது அப்படின்னு பார்த்தா இரவு நேர கடைகள் அப்படின்னே ஒன்று இருக்கான். நைட்டு 11 மணிலேருந்து ஏர்லி மார்னிங் 5 மணி வரைக்கும் நமக்கு டெலிவரி பண்ணுறது. என்னங்க இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தா உடம்பு என்ன ஆகிறது, நம்மளுடைய ஆரோக்கியம் என்ன ஆகிறது, இந்த தலைமுறை எங்கே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து சந்தோஷமாக டேஸ்ட்டாக நல்லா நிறைய அனுபவித்து சாப்பிடுங்க. அதில் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால்
அது ஒரு கட்டத்தை மீறி நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு வரும்பொழுது தயவு செய்து முழிச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடை உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் எப்போவுமே நீங்கள் ஒரு கான்ஷியஸாக இருந்துக்கிட்டே இருங்க. இந்த கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுன்னா ரொம்ப சீக்கிரம் உங்களுடைய இருதயத்தை பாதிக்கும். அதே மாதிரி நான் நல்லா சாப்பிட்றேன், ஆனால் பயங்கர இன்டென்சிவாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் தப்பு. எல்லாமே மிதமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒபிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு ஷர்ட்டினுடைய அளவோ இல்லை நம்ம சுடிதாருடைய அளவோ பார்த்திங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் மட்டும்தான் இருக்கும். இப்போ லார்ஜ்லேயே பலவிதமாக வந்துடுச்சு. அதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா ஒபிசிட்டிங்கிற உடல் பருமனை காமிக்குது. உடல் பருமன் என்பது பல வியாதிகளை வா வா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் தயவு செய்து உங்கள் உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு ஆன முயற்சியில் ஈடுபடுங்க. உங்கள் உடல் எடை அதிகமாகக்கூடாது. உங்களுடைய உடல் எடை சரியான முறையில் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடல் எடை சரியான முறையில் இருந்தால் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறதாகட்டும், உங்களுடைய பார்வை, உங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகமாக இருக்கும். உடல் பருமன் ஆக ஆக என்ன ஆகிடுவோன்னா, நம்மளே என்ன பண்ணுவோம், ஃபோட்டோவில் நிற்கும் போது நீ முன்னாடி நில்லு, நான் பின்னாடி நின்றுக்கிறேன், நான் ஃபோட்டோவில் குண்டா தெரிவேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் காதில் கேட்டிருக்கேன். தயவு செய்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக 5 விஷயம். அந்த 5 விஷயத்தில் முதல் 3 விஷயம் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்பர் 1, சீக்கிரமாக எழுந்திருச்சு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங், அரை மணி நேரம் யோகா பயிற்சி. இதை முதல்ல ஈடுபடுங்க. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய சாப்பாட்டினுடைய அளவு எப்போவுமே சரி விகிதாச்சார சமச்சீரான சத்தான உணவு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி விகிதாச்சார சமச்சீரான சத்தான உணவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளேட்டில் அதீதமாக நிறைய வெஜிடபிள்ஸு, கீரை, சாலட் இருக்கணும். சாதம் குறைவாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். 2. அடுத்த 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான தூக்கம். நல்ல தூக்கம் இருக்கணும். இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாத பாக்கி 2 விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேரம். ஒரு சாப்பாட்டுக்கும் அடுத்த சாப்பாட்டுக்கும் நடுவில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பார்க்குறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அடுத்தது, அதாவது உங்களுடைய நேரத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு நான் எல்லா வேலைகளையும் சரியாக செய்வேன். என்னுடைய நேரம் என்பது என்னோட கைகளில் இருக்குது. பார்க்குறதெல்லாம் நான் சாப்பிட்றது, நினைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது, அதெல்லாத்தையும் நான் குறைப்பேன். முதல்ல சுகரை குறைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுகர் குறைக்கிறீங்களோ, சுகரே இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு இருந்தீங்கன்னா உடல் எடை சரசரன்னு குறைய ஆரம்பிக்கும். உடல் எடை பல நோய்களுக்கான வாசல் படி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 முக்கியமான விஷயம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோக பயிற்சியில் சூரிய நமஸ்காரம். இது கழுத்து வலி, ப்ரெக்னென்ட் லேடிஸு, மற்றபடி பார்த்தீங்கன்னா மயக்கம் வர்றவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது. சாதாரணமாக யங்ஸ்டர்ஸு, வெயிட்டு நிறைய இருக்குது, உடம்பை குறைக்கணுங்கிறவங்க தயவு செய்து சூரிய நமஸ்கார் தினமும் 6 முறை காலை சாயங்காலம் செய்யலாம். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது 6 முறை செய்யணும். இது சூரிய நமஸ்காரம். அடுத்தது முத்ரா. எளிமையாக இருக்கக்கூடிய சில 2 முதிரைகளை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த முதிரைகளை பண்ணும்பொழுது உங்களுடைய உடல் எடை குறையிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். 2 ஒரு முக்கியமான முதிரை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய முதிரை அண்ட் பிருத்திவி முதிரை. இது 2மே. பிருத்திவி அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம். இந்த நிலத்தினுடைய திடம் அதிகமாக இருக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு பெருசாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த பிருத்திவி முதிரை அண்டு சூரிய முதிரை இது 2ம் பண்ணாங்கன்னா உங்களுடைய உடல் எடை குறையிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். பட் இதோட அளவான சாப்பாடு, நல்ல நடைப்பயிற்சி, நல்ல யோக பயிற்சி, சூரிய நமஸ்கார், வாட்டர் நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பழங்கள் நிறைய எடுத்துக்கணும், காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், 7 மணி நேரம் நல்லா தூங்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம 2 முதிரை பார்க்க போகிறோம். சூரிய முதிரை அண்டு பிருத்திவி முதிரை பார்க்கலாம். இப்போ சூரிய முதிரை பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய உடம்பில் வயிற்றில் ஜடாரக்னின்னு சொல்லுவோம். ஜடாரக்னி அப்படிங்கிறது எதுனா பசி உணர்வு. இந்த பசி உணர்வு அதீதமாக ஆக ஆக என்ன பண்ணுவோன்னா, பார்க்குறதெல்லாம் சாப்பிடுவோம். சில பேர் பசி இல்லைன்னா கூட கண்ணு எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சில பேர் மனசு எது நினைக்குதோ, இப்போது லட்டு அப்படின்னு நினச்சிட்டா உடனே கடையில் வாங்கி அந்த லட்டை சாப்பிடும். சமோசான்னு நினச்சிட்டா மனசு குறுகுறுன்னுட்டே இருக்கும். நேராக போய் கடையில் போய் 2 சமோசா உள்ள தள்ளினா தான் அப்பாடான்னு இருக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த புலன்களை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது வித்ட்ரா பண்ணுறதுக்கோ இந்த சூரிய முத்ரா, பிருத்திவி முத்ரா ரொம்பவே முக்கியம். இப்போ சூரிய முத்ரா எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த மோதிர விரலை மடக்கிக்கோங்க. இந்த கையை கட்டை விரலை மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த 2 கைகள்லையும் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மோதிர விரல் அதுக்கு மேலே கட்டை விரலை வச்சுட்டு இந்த உள்ளங்கை பாகம் உங்களை நோக்கி இருக்கணும். கண்களை மூடிக்கிட்டு பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. 3லிருந்து 6 நிமிஷம். இது காலையில், அதே மாதிரி மாலையில். இந்த
சூரிய முத்திரையை கண்களை மூடிக்கிட்டு பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளார ஒரு நல்ல டிசிப்ளின் வரும், ஒரு கண்ட்ரோல் வரும், மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். பசிச்சாலும் நீங்கள் தேவையானது மட்டும்தான் சாப்பிடுவீங்க. இந்த சூரிய முத்திரையினுடைய அழகே அதுதான், அதனுடைய ஒரு ஒரு மேஜிக்கே அதுதான். ஸோ கைகளை இப்படி வச்சுக்கிறீங்க, ரெண்டு மோதிர விரலை மடச்சிக்கிறீங்க, இந்த கட்டை விரலை அது மேலே வச்சுக்கிறீங்க, உள்ளங்கை உங்களை நோக்கி இருக்கணும், கண்களை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்து ஒரு 3லிருந்து 6 நிமிடம் நல்லா பொறுமையாக மூச்சு இழுத்து விடுங்க. இது பண்ணும்பொழுது டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ செய்யக்கூடாது. ஓகேங்களா? கவனம் முழுக்க உங்களோட முத்திரையிலையும் மூச்சிலையும் தான் இருக்கணும். இது சூரிய முத்திரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிருத்திவி முத்திரை. பிருத்திவி முத்திரை எப்படி பண்ணணும்னா இதே மாதிரி தான். இப்படி இந்த கைகளை அப்படி வச்சுக்கிறீங்க, மோதிர விரல் இருக்கு இல்லையா, அந்த மோதிர விரலையும் அந்த கட்டை விரலையும் இப்படி சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். உள்ளங்கை உங்களை நோக்கி இருக்கணும், அப்படியே வச்சுக்கோங்க. மோதிர விரல் இந்த கட்டை விரல் ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட் ஃபெதர் டச்சு. அப்படியே உங்கள் மேலே உங்கள் மொட்டி மேலே மடக்கி உட்காந்துக்கலாம். சம்மணம் போட்டு தரையிலையோ பெட்லேயோ அல்லது சோஃபாலேயோ உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு 3லிருந்து 6 நிமிஷம் பொறுமையாக மூச்சு இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த பிருத்திவி முத்திரையும் சூரிய முத்திரையும் பண்ண என்ன ஆகும்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய செல்களுக்கு மிக அதீத அளவில் ஆக்சிஜனேற்றம் ஏற்படும். பார்க்குறதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், நம்மளுடைய புலன்கள் கட்டுப்படுத்தப்படும், உடல் எடையானது குறைய ஆரம்பிக்கும். ஒரே நாளில் இல்லை ஒரு 10 நாளில் இது தெரியாது. ஒரு 90 நாள் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். 90 நாள் தொடர்ந்து இதையும் சூரிய நமஸ்காரத்தையும் பண்ண உடம்புல இருக்கக்கூடிய அதீத கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும், உடல் வடிவமாக ஆக ஆரம்பிக்கும், நமக்கே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய சாப்பாடு அளவாக இருக்கணும். அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு காற்று, 1/4 வயிறு தண்ணீர், இப்படி தான் இருக்கணும். சாப்பாடை குறைச்சிங்கனாலே உங்களுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்பர் 1. நம்பர் 2, சுகர் டோட்டலாக குறைங்க. பேக்கரி ஐட்டம்ஸ், அதாவது பேக்கரியில் இருக்கக்கூடிய கேக்கு, அந்த மாதிரி சுகரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஆயில் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்போவுமே அப்படி தான் இருக்கணுமானா இல்லை. உங்கள் வீட்டில் அதை சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் சமைச்சி ஆயில் நிறைய சுகர் ஐட்டம் அது சாப்பிடாதீங்க. வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, தயவு செய்து நல்லா சாப்பிடுங்க. உங்கள் இலையில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் அதே மாதிரியே வீட்டுக்கு வந்து சாப்பிடாதீங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. இந்த முத்திரையும் இந்த யோக பயிற்சியும் நல்ல அளவான 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி, நல்ல தூக்கம், அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினான மைண்டோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் உடல் எடையை 3 மாதங்கள்லேருந்து 6 மாதத்தில் நிச்சயமாக குறைக்க முடியும். அப்படி குறைச்சி உங்களுடைய ஷர்ட் அளவோ இல்லை உங்களுடைய சுடிதார் அளவோ நீங்கள் குறையும் போது உங்களுக்கான கான்ஃபிடென்ட்டே அதிகரிக்கும். அதனால உடலில் வந்து நம்ம அழகாக இருக்கிறதுங்கிறத விட ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு உடல் எடை உங்கள் கைக்குள்ளே இருக்கணும், அது உங்களை மீறி போகக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.